நன்மைகளை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் அந்த மகிழ்ச்சியோடு நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் அப்பா உங்க பாதத்திலே நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். உங்க சமூகத்தை நாங்கள் ஓடி நோக்கி வந்திருக்கிறோம். எங்க உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றிகளோடு கரங்களை காட்டி உடன்படிக்கை எனக்கு தந்து உம்முடைய பிள்ளையா எனக்கு தேர்ந்தெடுத்தீரே. என்னை மரணத்தின் விளிம்பிலிருந்து என்னை கை தூக்கி என் ஜீவனுக்கு பாதையும் எழுச்சியமா இருக்கிற தேவனை நாம் நம்பி வந்திருக்கிறோம் என சொல்லி நன்றி உள்ளத்தோடு கூட நாம் பாடுவோமா? கரங்களை தட்டி சந்தோஷமாய் வார்த்தைகளை கவனிப்போம். ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக அவர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த நம்மை மறவாத காத்தவர் அவருடைய கிருபைக்காக எண்ணி எண்ணி நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகளுக்காக சந்தோஷமாய் துரைக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போதும் என்னை அவர் தம் சேட்டைகளால் மறைத்து அணைத்து காக்கிற தேவன். பாதைகள் எல்லாம் எனக்கு தம் தூதர்களை காக்கும்படியாய் உத்தரவு அளித்தவர். அவர் என்னை கால்களை தள்ளாட ஒட்டாதவர், என்னை ஒரு நாளும் கை நிகழாதவர், என்னை ஒரு நாளும் கை கொடுத்து விடாது. அந்த தேவனை இன்றைக்கு நன்றி உள்ளத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துவோம். தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டவரே வாய்கள் திறந்து பாடுவோம். செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை மறவாத நேசரை நோக்கி பார்த்து செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் நேர்வை எண்ணி துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் செலுத்துகிறேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நான் நன்றி செலுத்துகிறேன். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை
துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென். நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கார் பாருங்களேன். முதலாவது நம்ம ஜீவனோடு இருக்கிறதே அது ஒரு பெரிய நன்மையா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம உயிரோடு இருக்கிறோம் பாருங்களேன். எல்லா செய்கல அந்த உயிர் மூச்சு நமக்கு இருக்கு பாருங்களேன். ஹல்லேலூயா. அதற்கே நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதோ நாம் உண்கின்ற உணவு, நாம் உடுக்கின்ற உடை, நாம் இருக்கின்ற இடம், இதோ கர்த்தர் எனக்காக ஏற்பாடு செய்திருக்கிற எல்லாமே பாருங்களேன். நமக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். நாம நன்றி செலுத்துவதற்கு எல்லாமே இருக்கு பாருங்களேன். நடக்கிறதுக்கு பலன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நாம் கரங்களை அசைப்பதற்கு, இதோ நாம் பேசுவதற்கு, இதோ அவரை துதிப்பதற்கு பாருங்களேன். எத்தனையோ இடங்களில ஆராதனை கூட செய்ய முடியலையா. அண்டர் கிரவுண்ட் சர்ச்னு பூமி கடியில போய் அப்படிதான் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனா நம்ம தேசத்துல ஆண்டவரை நாம் விடுதலையோடு கூட ஆராதிக்க இந்த இடத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். ஒவ்வொன்றா நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பாருங்களேன். எல்லாமே இலவசமாக பெற்றுக்கொண்டோம். நாம எதுவுமே கொடுக்கல. நாம தேவனுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்தோம் பாருங்க. ஒரு ஆட்டோக்கு வரது கூட காசு கொடுத்தோம். ஆனா தேவனுக்கு நாம என்ன கொடுத்தோம்? தேவன் நம்மை உயிரோடு மீட்டிருக்கிறார். அவர் ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். விலை மதிப்பு இல்லாதது, பொண்ணுக்கு பொருளுக்கு ஈடு கிடையாது. அப்படிப்பட்டதான மகா பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். காரணம் ஒன்னே ஒண்ணுதான். யோவான் 3:16 தான் அதுக்கு விட. யோவான் 3:16 இதோ தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், அது யாரா இருந்தாலும் சரி, நோ டினாமினேஷன், எவரும் அழியாம நிலை வாழ்வு, the eternal life, அந்த நிலையான வாழ்வை பெறும் பொருட்டு இதோ தம்முடைய அந்த மகனையே கொடுக்கிற அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். உங்களை என்னையும் தாயின் கருவுல அவர், அதாவது இந்த பூமி படைக்கப்படுறதுக்கு முன்பாகவே என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. நம்மை முன் குறித்து நம்மை அவர் தேர்ந்தெடுத்து இங்க அழைத்து வந்திருக்கிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா. யாரு சொல்லியும் வரல பாருங்களேன். எந்த மனித சக்தி நம்மளை தடுக்கல பாருங்களேன். நாம் இங்க தேவன் அழைத்து வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Yes Jesus. யாவே ஆண்டவர், நம்ம யாவே ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் குரலை எழுப்பிங்க. சத்தம் தான் ஆண்டவருக்கு வேணும். நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற இந்த சத்தம் அழகா பாடணும்னா இல்ல, சத்தம் மாத்திரம் போதும். ஆமென். வானதூதர்களோடு சேர்ந்து, மூப்பர்களோடு சேர்ந்து ஒரு ஆராதனை. ஆமென். கெருபீன்கள் சேராபீன்களோடு ஒரு ஆராதனை. ஆமென். ஜீசஸ். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் மகிழ்ந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் மகிழ்ந்து தொழுவோம். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
தீர்க்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம் எங்கள் என்றும் ஆசி பெறவே எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம் எங்கள் என்றும் ஆசி பெறவே அவருக்கு ஆராதனை செலுத்துகிறார்கள். தூதர்கள் எல்லாரும் பரிசுத்தர் 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 என்று அவரை ஆராதிக்கிறார்கள். அவங்க ஆராதிக்க ஆராதிக்க அங்க இருக்கக்கூடிய அந்த 24 மூப்பர்களும் அந்த தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுத்து கீழே வச்சு அவரை தொழுது கொள்கிறார்களாம். நான் எத்தனை பேருக்கு அப்படி தொழுது கொள்ள ஆசை. ஓ உன்னதமான தேவன் அவரே, அவர் ஆராதனைக்குரியவர். பாருங்க, அந்த ஒரு ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் அவர் ஒன்றுதான். The Lamb of God, the Lamb of God. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, அவரை காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகம பொழிந்திடுமே, ஆவியை நிரப்பிடுமே. பின்மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகம பொழிந்திடுமே, ஆவியை நிரப்பிடுமே. எலும்புகளெல்லாம் பள்ளத்தாக்கினில் ஒரு சீலையாய் நான் காண்கின்றேன். அதிகாரத்தில் நீங்க தந்திடுமே, நீங்க தீர்க்க தரிசனம் நான் உரைத்திடவே, உம்முடைய நாவாய் நான் எழுந்திடவே. அப்பா, நீர் இன்றைக்கும் அப்பா, நான் இன்றைக்கு நான் அக்கினியை போட வேண்டும், அது இன்றே பற்றி எறிய நான் விரும்புகிறேன் என சொன்ன தேவன், இது இன்றைக்கு உம்முடைய ஆவியினாலே நாங்கள் பற்றி எறிய கிருபை செய்யும்.
அக்னியாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பாடுவோம். அக்னியா இறங்கிடுமே. தேவாவியானவரே இறங்குங்கப்பா. தடைகளை உடைக்கிற ஆவியானவரே இறங்குங்க. இந்த வளாகம் முழுவதுமாய் இறங்குங்க. அக்னியா இறங்குங்க, இறங்குங்கப்பா. அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்னியாய் இறங்கிடும். நாவுகளை திறந்து நம்ம அழைப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவரை அழைப்போம். நம் சூழ்நிலைகள் எவ்வளவா இருந்தாலும், நான் என்ன நிலையில நின்று கொண்டிருந்தாலும், அவர் இறங்கும் பொழுது அந்த விடுதலை, அவர் இறங்கும் போது அந்த அக்னி நீடு இறங்குங்கப்பான்னு சொல்லு. அக்னியா இறங்கிடுமே என்று சொல்லி பாடுவோம். அக்னியா இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடும். மறுபடியுமாய் அக்னியாய் நீங்கள் வாய்களை திறந்து அறிக்கை செய்த அவரை நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேட்க, அவரை உங்களுக்கு ஊற்றுகிறவராய், உண்மை நிரப்புகிறவராய், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய், உண்மை மாற்றுகிறவராய். தடைகளை உடைக்கிறவரை இறங்குங்கப்பா, தடைகளை உடைக்கிறவரை இறங்குங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அடிக்கிறோம் அப்பா. எங்கள் சங்கிலிகள் எல்லாம் மறுக்கப்படட்டும், எங்கள் நிலைகள் எல்லாம் மாறப்படட்டும். அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை நீர் அக்னியாய் மாற்றிடுமே. இதோ எனக்காக யார் போவார்கள்? என் தேவன் கேட்கப்படுது, இதோ நான் இருக்கிறேன் என அந்த ஐசையா சொன்னாரு, அந்த ஏசையா தீர்க்கதரிசி சொன்னாரு. அப்பா, இன்றைக்கும் என் தேவன் உம்முடைய அக்னியினாலே நாவை தொடுங்க. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரங்களை உயர்த்தி ரிஷபரபலம் திரும்பியாம் குறைவில்